மீனாட்சி ஸ்தோத்திரத்தில் 3வது பேராகிராஃப். கோட்டீர அங்கத ரத்ன குண்டலதரே கோதண்ட பாணாஞ்சிதே. இதில் ஃபஸ்ட் லைன் இது. கோட்டீர அங்கத ரத்ன குண்டலதரே, தரே தரித்து கொண்டிருப்பவளே, குண்டலதரே குண்டலத்தை தரித்து கொண்டிருப்பவளே. அவளுடைய குண்டலம் எப்படி இருக்குது அப்படின்னா ரத்ன குண்டலதரே, ரத்ன குண்டலத்தை தரித்து கொண்டிருப்பவளே. வேறு என்ன வச்சிட்ருக்கா அம்பாள்? வேறு எதை தரிச்சிட்ருக்கா அப்படின்னா கோட்டீர அங்கத. கோட்டீரம், கோட்டீரம் அப்படிங்கிறது கிரீட்டத்தை, தேவியினுடைய கிரீட்டத்தை குறிக்கக்கூடியது. லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட வரும், குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படிங்கிறது. கோட்டீரம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கிரீட்டம் இருக்குது, பெண்களுக்கும் கிரீட்டம் இருக்குது. அந்த பெண்களுடைய கிரீட்டத்தினுடைய வகைக்கு கோட்டீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூந்தலை ஃபுல்லாக மறைக்காமல், ஆண்களுடைய கிரீட்டம் அப்படின்னா கேசத்தை முழுசாக மறைச்சி இருக்கக்கூடியது, அது மக்குட்டம் முக்குட்டம் கிரீட்டம் அப்படிங்கிற பேரில் வரும். பெண்கள் அழகுக்காக அணியக்கூடிய அந்த கிரீட்டத்தில் கூந்தல் அழகும் கொஞ்சம் தெரியும், அதில் இருக்கக்கூடிய மலர் பூ வச்சிட்டு இருக்கக்கூடியதும் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய கிரீட்டத்திலேயே ஒரு வகை, அதுக்கு பேர் கோட்டீரம்னு சொல்லக்கூடியது. அந்த கோட்டீரத்தை தரித்து கொண்டிருப்பவள். அங்கத, அங்கத அப்படின்னா தோல் வளை. கனகாங்கத லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வரும். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா, புஜான்விதா அழகான புஜங்களோடு கூடியவள். கமனீய, கமனீயன அழகான, கமனீய புஜான்விதா அழகான தோள்களோடு கூடியவள், தோல் வளைகளோடு கூடியவள். அந்த தோல் வளை எப்படி இருக்குது அப்படின்னா கனக அங்கத கேயூர கமனீய புஜான்விதான்னு வரும். தங்கத்தினால் ஆன தோல் வளைகளோடு கூடியவள். அங்கதம் கேயூரம் இதெல்லாம் கையில் அணியக்கூடிய அணிகலன்கள். அங்கதம் அப்படிங்கிறது போருக்கு போகும் பொழுது வீரர்கள் தோள்கள்லையும் புஜங்களையும் அணியக்கூடிய அணிகலனுக்கு பேர் அங்கதம். இங்கே மீனாட்சி எப்படி இருக்கா? பாண்டிய நாட்டு அரசியாக இருக்கா. அதனால் இன்னொன்று பார்த்தா இவ ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி, எல்லா அரசர்களுக்கும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அரசியாக இருக்கக்கூடியவள். அதனால் அந்த அங்கதத்தையும் 2 கைகள்லையும் அணிஞ்சிருக்கா. ஸோ அங்கதம் கேயூரம் எல்லாத்தையும் அணிஞ்சிருக்கா இவ. இங்கே கோட்டீர அங்கத ரத்ன குண்டலதரே. இப்போ கோட்டீரம்னா கிரீட்டம், அங்கதம் அப்படிங்கிறது தோல்வளை. இப்போ கிரீட்டம் தோல்வளைகள் ரத்ன குண்டலங்களை தரித்து கொண்டிருப்பவளே. கோதண்ட பாணாஞ்சிதே, கோதண்ட அம்பாள் கையில் என்ன வச்சிருக்கா அப்படின்னா கையில் வில்லை வச்சிட்ருக்கா. கோதண்டம் இதை சொல்லும் பொழுது நமக்கு தியான ஸ்லோகத்திலே லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்ப்போம். மனோரூபேக்ஷு கோதண்டா அப்படிங்கிறதும் பார்ப்போம். இப்போ அவள் கையில் வச்சிட்ருக்கக்கூடியது என்ன, அந்த வில் எதுக்காக வச்சிட்ருக்கா அப்படின்னா மனோரூப இக்ஷு கோதண்டா, மனமாகிய கரும்பு வில்லை வைத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கோதண்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவள். வெறும் வில்லை மட்டும் வச்சிருக்காளா அப்படின்னா அம்பையும் வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த அம்பு என்னது அப்படின்னா மலர் அம்புகளை உடையவள். புஷ்பபான சாப்பாம்னு பார்த்துருக்கோம். மலர் அம்புகள், மன்மதன் கையில் எப்படி கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் இருக்குமோ அதே மாதிரி அம்பாள் கையிலையும் வில்லும் அம்பும் இருக்கும், கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் இருக்கும். கோதண்ட பாண அஞ்சிதே, அஞ்சிதே அப்படின்னா அலங்கிருத்தே அலங்கரிக்கப்பட்டவளே. இப்போ வில்லுடனும் அம்புடனும் அலங்கரிக்கப்பட்டவளே, அலங்காரமாக வில்லையும் அம்பையும் உடையவளே. அடுத்த லைன். கோகாகார குச்சத்வயோபரி லசத் பிராலம்ப ஹாராஞ்சிதே. கோக ஆகார குச்சத்வய உபரி லசத் பிராலம்ப ஹார அஞ்சிதே. கோக்க ஆக்கார அஞ்சித்தே நம்ம முதலையே பார்த்துட்டோம். கோதண்ட பாணாஞ்சித்தே மாதிரி இங்கேயும் ஹார அஞ்சித்தே, ஹாரத்தினால் அலங்கரிக்கப்பட்டவள். அந்த ஹாரம் எங்கே இருக்குது? பிராலம்பம் தொங்கிட்டுருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா பரிலசத்து ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, லசத்து லசு தாத்துவே ஒளிர்தல் அப்படிங்கிற அர்த்தம். கோகாக்கார குச்சத்வய பரிலசத்து 2 குச்சங்கள், குச்சத்வய உபரி பரிலசத்து. குச்சம் அப்படின்னா பெண்களுடைய மார்பு பகுதிக்கு குச்சம்னு பேர். குச்சத்வய 2 மார்பகங்களினுடைய உபரி மேலே லசத்து ஒளிர்கின்ற
அங்கே மேலே படர்ந்திருக்கின்ற பிராலம்ப மேலே இருக்கின்ற ஹார அஞ்சித்தே ஹாரத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளே. அம்பாளுடைய அந்த குச்சத்துக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன போடுறாங்கன்னா கோக்காக்கார குச்ச அப்படின்னு. கோக்க ஆக்கார குச்சம்னு எடுத்துக்கணும். கோக்க அப்படிங்கிற வார்த்தை நிறைய அர்த்தங்களை கொடுக்கறதா இருக்குது. கோக்க அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கும் ஒரு பேர் உண்டு. ஜேஷ்ட அதாவது பெரியவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஓநாய்க்கும் ஒரு பேர் உண்டு, குயிலுக்கும் உண்டு, நட்சத்திரத்துக்கும் உண்டு, சிவப்பு வர்ணத்துக்கும் சொல்லக்கூடியது. சிவப்பு வர்ணத்துக்கும் கோக்கன்னு சொல்லக்கூடியது. தமிழையுமே இந்த கோக்கங்கிற வார்த்தை நிறைய தமிழ் இலக்கியங்களில் தாமரை பூவுக்கு சொல்கிற செந்தாமரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே கோக்க ஆக்கார குச்சத்வய, இப்போ செந்தாமரை மலரை போன்ற 2 குச்சங்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அல்லது செந்நிறமான 2 மார்பகங்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இதுக்கு அபிராமி பட்டரும் சொல்லியிருப்பார், வார் குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே அப்படின்னு. இப்போ கச்சை அணிந்ததுனால குங்குமம் தோய்ந்த மார்பகங்களை உடையவள் அப்படின்னு வார் குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே அப்படின்னு பாடியிருப்பார். அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. குச்சத்வய உபரி பரிலசத் பிராலம்ப ஹார அஞ்சித்தே, அந்த ஹாரத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளே, ஹாரத்தை அலங்காரமாக உடையவளே. அடுத்து 3வது லைன், சிஞ்சன் நூபுர பாத சார சமணி ஸ்ரீபாதுகாலங்கிருத்தே. இப்போ பிரிக்கும்போது சிஞ்சன்னு நூபுர பாத சார சமணி ஸ்ரீபாதுகா அலங்கிருத்தே. அவளுடைய பாதுகா எப்படி இருக்குன்னா அலங்கிருத்தே அலங்காரமாக இருக்குது. இப்போ அந்த பாதத்தில் அவள் என்ன அணிஞ்சிருக்கா அப்படின்னா சிஞ்சன்னு நூபுர. சிஞ்சன் அப்படின்னு படிச்சிட்டோன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது தெளிக்கிறதுன்னு அர்த்தம். சிஞ்சன் அப்படின்னா அந்த ஜிங்லிங் சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டுக்கு சிஞ்சன் அப்படிங்கிறது. நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் வரும், சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. அந்த நாமம் சேம் இதே அர்த்தத்தில் தான் இருக்குது. இப்போ சிஞ்சன்னு ஒலித்து கொண்டிருக்கிற அந்த ஜிங்லிங் சவுண்டோடு இருக்கக்கூடிய நூபுரம். நூபுரம் அப்படின்னா சிலம்பு. நூபுர அந்த சிலம்போடு கூடிய பாதசார அந்த சிலம்பு இவளுடைய பாதத்தினுடைய சவுண்டு. சாரம்னாலும் சவுண்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மணி மணிகளோடு கூடிய ஸ்ரீபாதுகா அலங்கிருத்தே, அந்த ஸ்ரீபாதுகையினால் அலங்கரிக்கப்பட்டவளே. அடுத்த லைன், மத்தாரித்ரய புஜங்காருட ககே மாம் பாகி மீனாம்பிகே. மாம் பாகி என்னை காப்பாற்று, அது எல்லா பாட்டிலையும் கடைசியில் முடியக்கூடியது. மீனாம்பிகே மாம் பாகி, தாயான மீனாதேவியே மீனாட்சியே மாம் பாகி என்னை காப்பாற்று. இப்போ இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன, மத் தாரித்ரய புஜங்க காருட ககே. இப்போ ககே ககஹ அப்படின்னா ஆகாசத்தை குறிக்கக்கூடியது. ககஹ அப்படின்னா பறவைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. க அப்படிங்கிறதே ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கக அப்படின்னா பறவை, ஆகாசத்தில் பறக்கக்கூடியது செல்லக்கூடியது. அப்போ ககஹன பறவை. காருட ககே அப்படின்னா கருடன் பறக்கும் பொழுது அங்கே என்ன ஆகும், புஜங்கத்தை எங்கேயாவது பார்த்துட்டா, புஜங்கம் அப்படின்னா பாம்பு, சுப்பிரமணிய புஜங்கம் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, புஜங்கம் அப்படிங்கிறது புஜேன கச்சதி இத்தி புஜங்கஹ. ஸோ புஜங்கஹ அப்படின்னா பாம்பு. இப்போ ஆகாசத்தில் பறந்து செல்லக்கூடிய கருடன் ஒரு பாம்பை பார்த்துட்டா விடமாட்டார், வேகமாக வந்து அந்த பாம்பை ஓட்டிடுவார், பாம்பை விரட்டி அடிச்சிருவார்னா மீன்ஸ் அந்த பாம்பை சாப்பிட்ருவார். அந்த மாதிரி அம்பாள் வந்து எங்கேயோ இருந்தால் கூட நம்ம நினச்சிட்ருக்கோம் எங்கேயோ இருக்கக்கூடியவள்னு, ஆனால் அம்பாள் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் கருடன் வந்து பாம்பை பார்த்த உடனே எப்படி வேகமாக வந்து அந்த பாம்பை அழிச்சிருமோ அதை போல மத்தாரித்ரய என்னுடைய தரித்திரத்தை போக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சௌந்தர்ய லஹரியில் கூட சர்ப்பானாம் தர்ப்பம் சமயத்தி சகுந்தாதிப இவ அப்படின்னு அந்த கருடனை அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பார் ஆச்சாரியார். இப்போ அம்பாள் உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் எடுத்துப்போம் அப்படின்னா, அம்பாளை உபாசனா பண்ணக்கூடியவனுக்கு
சர்ப்பானாம் தர்ப்பம் சமயத்தி, பாம்புகளினுடைய கர்வத்தையே அடக்க முடியும். அப்போ பாம்பு உன்னை நான் கடிக்கிறேன் பாரு அப்படின்னு கடிச்சதுன்னா கூட அதனுடைய கர்வத்தை அடக்க முடியும். யாரை போல அப்படின்னா சகுந்தாதிப இவ. சகுந்தக அப்படின்னா பறவையை குறிக்கக்கூடியது. சகுந்த அதிபக, அதிபகன தலைவன், பறவைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடன், பட்சிராஜா கருடன் எப்படி பாம்புகளுடைய கர்வத்தை அடக்குவானோ அதை போல அம்பாளை உபாசனை பண்ணுறவர்களுக்கு பாம்புகளினுடைய கர்வத்தை அடக்க முடியும். அதாவது பாம்பு கடிகள் கூட ஒன்றும் பண்ணாதுன்னு அங்கே சௌந்தரியலகரியில் கருடனை கொண்டு வந்திருப்பார். இங்கே கருடன் எப்படி புஜங்கத்தை அழிப்பானோ அதை போல நீ என்ன பண்ணுவ அப்படின்னா என்னுடைய தாரித்ரியத்தை அழிப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே திரும்ப சௌந்தரியலகரியில் ஒரு பாட்டிலையும் வரும். அவித்யானாம் அந்தஸ்மித அப்படிங்கிற பாட்டில், அந்தஸ்மிதங்கிற பாட்டில் வரும். தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா அப்படின்னு வரும். சிந்தாமணி குணனிகா, சிந்தாமணி கல்லை போல. சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு கல், ஒரு விலை உயர்ந்த கல். அந்த சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லக்கூடியது புராணங்களில் சிந்தாமணி கல்னு சொல்லக்கூடியது. அந்த சிந்தாமணி கல்லுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியது சிந்தாமணி கல். நம்ம சிந்தையில் எந்த வருதோ அதை நினைச்ச மாத்திரத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. இப்போ அம்பாள் எப்படி இருக்கான்னா நம்ம முன்னாடி பாட்டிலேயே படித்தோம், சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடியவள். அப்போது நம்முடைய சிந்தனையில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள். அப்போது தரித்திரர்களுக்கு அவங்களுடைய தாரித்ரியத்தை போக்குபவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருப்பார். இங்கே அதே தான், தாரித்ரய புஜங்க காருட ககே மாம் பாகி மீனாம்பிகே. இது 3rd paragraph. 4th paragraph. பிரம்மேஷாச்யுத கீயமான சரித்தே பிரேதாசனாந்தஸ்திதே பாஷோதங்குஷ சாபபான கலிதே பாலேந்து சூடாஞ்சிதே பாலே பாலகுரங்கலோல நயனே பாலார்க்க கோட்யுஜ்வலே முத்ராராதித தெய்வத்தே முனிசுதே, முனிநுதே. இது பாட பேதம் இருக்குது. சில புக்கில் முனிசுதே இருக்குது, ஆனால் முனிநுத்தே தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். முனிநுத்தே மாம் பாகி மீனாம்பிகே. இப்போ இதில் ஃபஸ்ட் லைன் பார்க்கும்பொழுது பிரம்மேஷாச்யுத கீயமான சரித்தே. பிரம்ம ஈஷ அச்யுத கீயமான சரித்தே. கீயமான சரித்தே, சரித்தம் அப்படின்னா சரித்தத்தை உடையவள், நடையை உடையவள். என்ன எப்படிப்பட்ட நடை? கீயமான சரித்தே. கீயமான அப்படின்னா போற்றப்படுகின்ற, பாடப்படுகின்ற. இப்போ ஸ்துதி செய்து பாடப்படுகின்ற நடையை உடையவள். இப்போ யாரெல்லாம் இவ்வளோ ஸ்துதி செஞ்சு பாடுறாங்க அப்படின்னா பிரம்ம ஈஷ அச்யுத. பிரம்மங்கிறது இங்கே பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மாவாக இருக்கக்கூடியவர். ஈஷனாக இருக்கக்கூடியவர். அச்யுத அப்படிங்கிறது மகாவிஷ்ணு. நச்யுதக இது அச்யுதக. அச்யுதன் அப்படின்னாவே தன் நிலையிலிருந்து பிறழாதவர். ச்யுதக, ச்சு டு ஃபால், பிறழுதல் அப்படிங்கிற அர்த்தம். அச்யுதக அப்படின்னா தன்னிலை பிறழாதவர். அதனால் அவருக்கு அச்யுதன் ஒரு பேர் உண்டு. அப்போ பிரம்மா, ஈஸ்வரன், அச்யுதன் முதலானவர்களால் துதிக்கப்படுகின்ற, ஸ்துதி செய்து பாடப்படுகின்ற நடையை உடையவளே அப்படின்னு. இதே தான் சௌந்தரியலகரியிலையும் சொல்லியிருக்கும். த்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா தவ சரணயோகோ யா விரச்சிதா. அதாவது இந்த 3 தேவர்கள், மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகளுக்கும் பண்ணக்கூடிய பூஜை உன்னுடைய பாதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையாக நம்ம எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னா த்வத்பாத உத்வகன மணிபீட்டஸ்ய நிகட்டே ஸ்திதா ஹேதே ஷஸ்வத் முகுலித கரோத்தம்ச முகுட்டாகா. எதனால் உன்னுடைய பூஜையாக எடுத்துக்கலாம் அப்படின்னா உன்னுடைய பாதத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய மணிபீட்டத்துக்கு பக்கத்தில் இவங்க 3 பேரும் நின்றுட்டு எப்போவுமே உன்னை கரம் கூப்பி வணங்கியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இவங்க 3 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணால் உனக்கு பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு அங்கே ஆச்சாரியார் போட்டிருப்பார். இங்கே அதை மட்டும் பிரம்மா, ஈஸ்வரன், மகாவிஷ்ணு முதலானவர்களால் ஸ்துதி செய்யப்படுகின்ற சரித்தத்தை உடையவளே, நடையை உடையவளே.
அடுத்து பிரேதாசனாந்த ஸ்திதே. இந்த பிரேதாசனாந்த ஸ்திதே அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும்பொழுது பஞ்ச பிரேதாசனாசீனா அப்படிங்கிற நாமம். பஞ்ச பிரேத ஆசன ஆசீனா, பஞ்ச பிரேதங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். அதே தான் இங்கே வந்து பிரேத ஆசன அந்தஸ்திதே, பிரேத்தமாகிய ஆசனத்தில், அந்தஸ்திதே ஆசனத்தின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடியவள். இப்போ பிரேத ஆசனம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு பஞ்சகிருத்திய பராயணாங்கிறது கூட லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது. 5 தொழில்கள் ஜென்ரலாக சொல்லும் பொழுது முத்தொழில்கள்னு சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் தொழில்கள்னு பார்க்கும் பொழுது 5: படைத்தல், காத்தல், அழித்தல், திரோதானம் மறைத்தல், அருளல் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடியது. சம்ஸ்கிருதத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படின்னு 5 தொழில்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் படைத்தல் தொழிலுக்கு பிரம்மா, காத்தல் தொழிலுக்கு விஷ்ணு, அழித்தல் தொழிலுக்கு ருத்ரன், சம்ஹாரத்துக்கு ருத்ரன், திரோதானத்துக்கு ஈஸ்வரன் ஈசானன். திரோதானம் அப்படின்னா மறைத்தல்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மறைத்தல்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜகத் என்னைக்காவது ஒரு நாள் அழியக்கூடியது. இதில் பிறந்திருக்கக்கூடிய நம்மளும் அழியக்கூடியவர்கள். இந்த செல்வம் நிலையில் எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நான் இன்றைக்கி பெருசாக சாதிச்சிட்றேன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஓடிட்டே தான் இருக்கும். அப்போது அதை கொடுக்கக்கூடியவர், அதுதான் திரோதான சக்தி. அது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். என்ன பண்ணி என்ன, என்னைக்கு இருந்தாலும் போக போகிறோம், என்ன பண்ணாலும் என்ன அப்படின்ட்டு எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே படித்த உயிர்களெல்லாம் அப்படியே ஆக்டிவேட்டே ஆகாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். எல்லாருமே சோம்பேறிகளாக இருப்போம். ஸோ அந்த நிலையை மறைச்சி நமக்கு அதை அந்த இதை மறைச்சிட்டு நம்மளை ஆக்டிவேட் பண்ண வைக்கக்கூடிய சக்தி, அதுதான் திரோதானம்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அதிபதி தேவன் வந்து ஈசானன்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது அனுகிரகம். சரி, அந்த திரோதானம் இருந்தால் கூட இத்தனை உயிர்களுக்கும் அந்த திரோதானம் இருக்குது. அப்படியும் அத்தனை உயிர்களில் ஏதாவது ஒரு உயிர் கடைசியில் இந்த நிலையின்மையை புரிஞ்சிக்கக்கூடியது. இப்போ அந்த மாதிரி உயிர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் யார் அப்படின்னா சதாசிவன். இப்போ இந்த 5 தேவர்களும் இந்த 5 தொழில்களை பார்த்துக்கிறாங்க. அப்போது பிரளய காலத்தில் என்ன ஆகும்? 5 பேருக்கும் ஒரு வேலையும் இல்லை. பிரளயம் ஆயிருக்கு, எல்லா இடத்துலையும் எதுவுமே இல்லாமல் அப்படியே பிரளய ஆரணம் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய தொழில் கிடையாது, எல்லாம் தேவி கிட்ட தான் லயமாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த 4 பேர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். அப்படிங்கிறது தேவி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பலகை. ஒரு பலகைக்கு 4 கால் இருக்கும் இல்லையா? ஒரு கட்டிலோ அல்லது ஒரு சேர் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதில் 4 கால்கள் இருக்கும். அந்த 4 கால்களையும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. 4 பேரும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் 4 கால். இப்போ மேலே அந்த சீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து சதாசிவன். இதே தான் சௌந்தரிய லஹரியில் சதாசிவ பர்யங்க நிலையா அப்படின்னு பாடியிருப்பார். இப்போ சதாசிவனுடைய மடியில் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னா அந்த மேலே ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம். சரி, இவங்களுக்கு எதுக்காக பிரேத்தன்னு பேர்? பஞ்ச பிரேத்தங்கிறது இந்த 5 பேரையும் குறிக்கக்கூடியது தான். 5 தொழில்களை செய்யக்கூடிய இந்த 5 கடவுள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம யூசேஜில் வந்து ஈஸ்வரன் ஒன்று தான், ருத்ரன் ஒன்று தான், சதாசிவன் ஒன்று தான் சொல்லுவோம். ஆனால் அந்தந்த டியூட்டியை செய்யும் பொழுது, இப்போது ஒரு வீட்டில் அம்மாங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, குடும்ப தலைவி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீட்டு குழந்தைக்கு அவள் வந்து அம்மாவாக இருப்பாள். அந்த வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு அவள் வந்து மருமகளாவோ மகளாவோ இருப்பாள். கணவனுக்கு மனைவியாக இருப்பாள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மச்சினர் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு உறவு முறை. ஆனால் இதே லேடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து அவள் ஒரு மேனேஜராக இருப்பாள். அங்கே போகும்பொழுது அவளுடைய பேர் மேனேஜர்னு மாறிடும். அந்த மாதிரி எல்லாமே ஒரே பரம்பொருள் தான். அந்த ஒரே பரம்பொருள்லேருந்து ஒவ்வொரு தொழிலையும் செய்வதற்காக பல விஷயங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்தது இல்லையா? அதில் வந்து இந்தந்த தொழில்களை செய்கிறதுக்கு அப்படின்னு டிபார்ட்மெண்ட் பிரித்து படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கு, காக்கும் தொழில் விஷ்ணுவுக்கு, அழிக்கும் தொழில் அழித்தல் மீன்ஸ் சம்ஹாரம்.
சம்ஹாரம் அப்படின்னா தனக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. சம்ஹரதி ஹிருதாத்துவே தனக்குள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் சம்ஸ்கிருதத்தில். இப்போ அந்த தொழில்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சுருக்கு. அந்தந்த தொழிலை செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த பேர். இப்போ இவங்க பிரளய காலத்தில் இவங்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா பிரேத அப்படிங்கிற பேர். நம்ம சாதாரணமாக பிரேத்தம் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரேத்தக அப்படின்னா ப்ளஸ் ஈத்தக. ஈத்தக அப்படின்னா சென்றவர்னு அர்த்தம். நம்ம டெட் பாடிக்கு பிரேத்தகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி வந்ததுன்னா ப்ளஸ் ஈத்தக. இன் கதவு தாத்து. இன் தாத்து கத்தி அர்த்த தாத்து. இக்த பிரத்யா. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க வெர்பு நோட் பண்ணிக்கலாம். இன்னு தாத்து அது கத்தி அர்த்தம், போகக்கூடியது. டு கோ அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய தாத்து. அது கூட இக்த பிரத்யா போட்டு ஈத்தக. ப்ரங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்கு. அப்போ ப்ளஸ் ஈத்தக தான் பிரேத்தக. அங்கே சந்தி குணசந்தி ஆ ப்ளஸ் ஏ ஆயிருக்கு. பிரேத்தகங்கிற வார்த்தை. இப்போ ஈத்தக அப்படின்னா சென்றவர். பிரேத்தக அப்படின்னா பிரகர்ஷேன ஈத்தக. அப்போ ஸ்பெஷலாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனவர். இதை எல்லாருக்கும் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனவங்கள பிரேத்தகன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க திரும்பி வந்துடுவாங்க கொஞ்ச நாளில் அதே உருவத்தோட. ஆனால் இங்கே நமக்கு உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த டெட் பாடிக்கு நம்ம பிரேத்தகங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது நம்ம இது நிறைய கிளாஸில் இந்த பார்த்துருக்கோம். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சரீரத்தை நம்ம எரிச்சிட்றோம். அப்போ அந்த உடம்பில் இருந்த அந்த அவங்க இறக்குற டைமில் பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். பிராணன் மட்டும் போகலை, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னங்கிறது 17 ஆர்கான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிட்டு மாதிரி வச்சுக்கலாம். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணாகா, அப்புறம் மனசு புத்தி இதெல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த 17 ஆர்கான்ஸ், இந்த ஆர்கான்ஸ் அப்படியே போகுமா? அப்போ ஞானேந்திரியங்கள் போகுமா? அப்படி கர்மேந்திரியங்கள் போகுமா? ஞானேந்திரியம் அப்படிங்கிறது கண்ணு காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். கர்மேந்திரியங்கிறது வாக்பாணி பாதப்பாயு உபஸ்தா. அப்போ நம்மளுடைய கையெல்லாம் போயிடுமா? கால் தனியாக போகுமா? அப்படின்னா கை கால் எல்லாமே பாடி எரிக்கும் போது எரிச்சிடுறோம். ஆனால் இந்த ஞானேந்திரியங்களால் கர்மேந்திரியங்களால் பஞ்ச பிராண, நம்ம உடம்புல 5 வகையான பிராணங்கள் இருக்குது. பிராண, அப்பான, வியான, உதான, சமானன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒர்க்கு செய்கிறதுக்காக இருக்குது. அப்போ இந்த பஞ்ச பிராணங்களால், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியத்தால், மனசுனால், புத்தியினால் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டு மாதிரி சூக்ஷ்ம சரீரம் சட்டில் உருவத்தில், கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தில் வெளியில் போயிடும். அப்போ அது போனதுக்கப்புறம் திரும்ப இந்த சரீரத்துக்கு அது வராது. நம்ம பண்ண பிராரப்தாவுக்கு தகுந்த மாதிரி அது வேறு ஒரு சரீரத்துக்குள்ளே தான் போக போகுது. அதனால் இங்கேருந்து கிளம்பிடுச்சு அப்படிங்கிறதுக்காக டெட் பாடியை நம்ம பிரேத்தகன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிரளய காலத்தில் இந்த தேவர்கள், நம்ம பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன்னு பேர் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேவர்களும் ஒன் வித் பிரம்மனாக ஆயிடுறாங்க. அந்த பரபிரம்மத்துடன் ஒன்றாக இணைந்தவர்களாக ஆகிறார்கள். அதனால் அவங்களுக்கும் பிரேத்தக அப்படிங்கிற பேர் தான். இப்போ அந்த பிரளய காலம் வந்துருச்சுன்னா அவங்களும் பிரேத்தக தான். பிரேதாசன அந்தஸ்தித்தே அப்படின்னா பிரேத்த ஆசனம், இந்த பிரேத்தமாக இருக்கக்கூடிய இந்த 5 பேரும் அவர்களை ஒரு ஆசனமாக்கி அதில் அமர்ந்திருக்கக்கூடியவள். இப்போ அடுத்தது பாஷோதங்குஷ சாபபான கலித்தே. கலித்தக அப்படின்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம். பாஷ உதங்குஷ சாபபான கலித்தே, கையில் பாச கயிற்றையும் அங்குஷத்தையும், சாப பான கலித்தே, சாப்பன வில்லு, பானம்னா அம்பு. நம்ம முதலையே பார்த்தோம் இல்லையா, அவள் கையில் கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் வைத்திருக்கக்கூடியவள், பாச கயிற்றையும் வைத்திருக்கக்கூடியவள், அங்குஷத்தையும் வைத்திருக்கக்கூடியவள். இப்போ இவற்றையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடியவள், இவற்றை கையில் வைத்திருக்கக்கூடியவள். சரி, எதுக்காக அம்பாள் பாஷம், அங்குஷம், சாப, பான இதெல்லாம் கையில் வச்சிட்ருக்கா அப்படிங்கிறதுக்கு இதுவும் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமங்கள் தான். தியான ஸ்லோகத்துலேயும் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். அருணாம் கருணா தரங்கிதாட்சியம், அதில் திருத்த பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம் அப்படின்னு வரும். இப்போ எதுக்காக வச்சுருக்கா அப்படின்னா தனித்தனி நாமத்தில் அதுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் கொடுத்துருக்கு.
ராகஸ்வரூப பாஷாட்யா. இப்போ இவ கையில் வச்சிருக்கக்கூடிய பாஷம், எதுக்காக பாஷ கயிறை வச்சிருக்கா? நமக்கு பாஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, பாஷ அப்படிங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா பஷுங்கிற தாத்துலேருந்து வந்தது. அது பந்தனே அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு கயிறு அப்படின்னா கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ யமன் கையில் பாஷ கயிறு, நம்ம பாஷ கயிறுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். பாஷம்னாவே கயிறு, கட்டுவதற்கு உதவக்கூடியது. பாஷம் அப்படிங்கிறது கயிறை குறிக்கக்கூடியது. அப்போ இவ கையில் அந்த கயிறு இருக்குது. எதுக்காக கயிறு இருக்குது அப்படின்னா ராகஸ்வரூப பாஷாட்யா. ராக அப்படின்னா ஆசை அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பற்று அப்படிங்கக்கூடிய கயிறை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவள். அப்போ எப்போ நமக்கு அது அதிகமாகுதோ, இப்போ நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கயிறு அவகிட்ட இருக்குது. நம்ம ஆசை எப்பயாவது பேராசை ஆச்சு அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த ஆசை லிமிட்டை தாண்டி போகும் பொழுது நஷ்டத்தை உண்டாக்கி நம்ம ஆசையிலிருந்து திசை திருப்பக்கூடியவள். அதுக்காக தான் கையில் அந்த கயிறை வச்சிட்ருக்கக்கூடியவள். அடுத்தது அங்குஷம் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னா குரோதாகாராங்குஷோஜ்வலான்னு அடுத்த நாமம் இதிலே வந்துடும். குரோத ஆகார அங்குஷ உஜ்வலா அப்படிங்கிறது. இப்போ அவள் கையில் இருக்கக்கூடிய அங்குஷம் என்ன அப்படின்னா குரோத ஆகார, குரோதத்தின் உருவமாக இருக்கக்கூடிய அங்குஷம். நமக்கு ஜென்ரலாக அங்குஷம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? யானையை அடக்கிறதுக்கு யானை பாகன் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தொரட்டி மாதிரி இருக்கக்கூடியது, அந்த கூரான எட்ஜோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் அங்குஷம்னு சொல்லுவோம். இப்போ யானைங்கிறது தான் விலங்குகள்லேயே பெருசு பலசாலியானது. அதுக்கு மதம் பிடிச்சா அதை அடக்கிறதே கஷ்டம். அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய யானையை அடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதனுடைய ரூபம் என்ன அப்படின்னா குரோதத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. இப்போ நமக்கு மனசில் ஒரு ஆசை வருது, இல்லை நான் ஒரு பொருளை விரும்புகிறேன், அந்த பொருள் மேலே ஒரு பற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டாலும் சரி, கிடைச்சிட்டா அது என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலேயே இருப்போம். சப்போஸ் அந்த பொருள் என்னை விட்டு போயிடுச்சினாலோ, அல்லது எனக்கு அது கிடைக்காம வேற யாருக்காக கிடைச்சிருச்சினாலோ நம்ம மனசில் வரக்கூடிய ஒரு தாட் என்ன? குரோதம். அப்போ அந்த குரோதத்தை அடக்குவதற்காக அங்குஷத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவள். அதனால தான் கையில் அங்குஷத்தை வைத்திருக்கிறாள். அடுத்தது கோதண்டா. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கோதண்டம் அப்படின்னு வரும்பொழுதே இவ கையில் மனோரூபேக்ஷு கோதண்டா இருக்குது. இங்கே வெறும் சாப்ப பான கலித்தே. சாப்பம்னாலும் வில்லு. இப்போ எந்த மாதிரி வில்லு அவள் வச்சிட்ருக்கா கையில்? மனோரூபேக்ஷு கோதண்டா, மனமாகிற கரும்பு வில்லை கையில் வைத்திருக்கக்கூடியவள். இப்போ மனசை ஆக்டிவேட், மனசு அப்படிங்கிறது நமக்கு என்ன? ஒரு இடத்துல நிற்காத அலைப்பாஞ்சிட்டே இருக்கக்கூடியது. சஞ்சலாத்மிகா மனக அப்படிங்கிறதே மனசுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இப்போ மனசுங்கிறது எப்போவுமே சஞ்சலம், மூவாயிட்டே இருக்கக்கூடியது. என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஏதோ ஒன்று நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்போது அந்த மனசினுடைய செயலில் அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கணும். இப்போ இவ தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லால் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவள். இதில் சொல்லும் பொழுதே இக்ஷு கோதண்டா, வில் அப்படிங்கிறதே காய்ந்த மூங்கில் பட்டையினால் செய்யப்படுறதுனால வளைஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து நிற்கக்கூடியது வில்லுன்னு சொல்லுவோம். ஆனால் கரும்புங்கிறது அது அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடியது. கரும்பு ஈஸியாக வளைச்சிடலாம் அதை. இப்போ கரும்பை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இனிமையாக இருக்கக்கூடியது. கரும்புலேருந்து ஒரு ரசம் வந்தால் அது இனிமையாக இருக்கக்கூடியது. அப்போது தேவி நமக்கு பனிஷ்மெண்ட் சில நேரங்களில் கொடுத்தா கூட நமக்கு இனிமையாக நன்மையை செய்யக்கூடியவள். அவள் மனசில் அந்த இனிமை நிறைந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக மனோரூபேக்ஷு கோதண்டா, மனமாகிய கரும்பு வில்லை வைத்திருக்கக்கூடியவள். இப்போ நமக்கு சஞ்சலாத்மிகாவாக இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசில் அம்பாளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே அவளுடைய வில் கரும்பு போல நமக்கு இனிக்கக்கூடியது. சரி, அடுத்தது சாப்பம் மட்டும் இல்லை, பானத்தையும் வச்சிட்ருக்கா. இவளுடைய பானம் புஷ்ப பானம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு வரும்.
இப்போ 5 சாயகா அப்படின்னா அம்பு பானங்கள் அப்படிங்கிற அர்த்தம். பஞ்ச தன்மாத்திர சாயகா, இப்போ இவளுடைய கையில் இருக்கக்கூடியது 5 அம்புகள்னா அந்த 5 எதை குறிக்கக்கூடியது? பஞ்ச தன்மாத்திரைகளை குறிக்கக்கூடியது. பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னா தன்மாத்திரைங்கிறது என்னென்னா நமக்கு பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆகாசத்தினுடைய இது என்ன அப்படின்னா சப்தம் அப்படிங்கிறது, வாயுவோடது ஸ்பர்ஷத்துக்கு, அதுக்கெல்லாம் பேர் தான் தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடியது. அக்னிக்கு ரூபம், ஜலத்துக்கு ரசம், பிருத்விக்கு கந்தம் அந்த வாசனை. இப்போ இந்த 5 தன்மாத்திரைகளை, அப்போ இந்த 5 குணங்களை, இந்த 5 குணங்களில் இருந்து தான் நமக்கு எல்லா இந்த ஜகத்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த 5 குணங்களை தன்னுடைய அம்புகளாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவளுடைய கையில் மலர் அம்புகள்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த மலர் என்ன அப்படின்னு பார்த்தா தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ, இந்த 5 செய்யப்பட்ட மலர். இதே தான் மன்மதனோட கையிலையும் இருக்கும் மலர் அம்புகள். இப்போ மன்மதன் அதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா மக்களை மயக்கக்கூடியது, மக்களை கலக்க நிலைக்கு கொண்டு வரக்கூடியவன். இப்போ மன்மதன் என்ன பண்ணுவான்? ஹர்ஷனம், ரோச்சனம், மோகனம், சோஷனம், மாரணம், இந்த 5 அம்புகளை வச்சு அவனுடைய வேலை அதுதான். ஹர்ஷனம் முதல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான், அப்புறம் ரோச்சனம் நமக்கு சுவையை கொடுப்பான், மோகனம் நம்மளுடைய மனசை மயக்குவான், சோஷனம் அதுக்கப்புறம் ட்ரை ஆக்கிடுவான், மாரணம் நம்மளை அவ்வளோதான் கம்ப்ளீட் சரண்டர் பண்ண வச்சிருவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே 5 மலரம்புகள் அம்பாள் கையில் இருக்கும் பொழுது இந்த ஜகத்தே கிரியேட் ஆகுது, பஞ்ச தன்மாத்திரைகளாக உருவாகி இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட அம்புகளை உடையவள், கலித்தே வைத்திருப்பவள். பாஷ உதங்குஷ, உதங்குஷங்கிறது அங்குஷத்துக்கு தான். பாஷ உதங்குஷ சாப பான கலித்தே, இவைகளை கையில் வைத்திருக்கக்கூடியவள். அடுத்து பாலேந்து சூடாஞ்சித்தே, பால இந்து சூடா அஞ்சித்தே, அஞ்சித்தே அலங்காரமாக வைத்திருக்கக்கூடியவள். எதை அலங்காரமாக வைத்திருக்கிறாள்? பால இந்து சூடா. சூடா அப்படிங்கிறது நமக்கு தலையில் வைக்கக்கூடிய ஒரு தலையில் அழகுக்காக வைக்கக்கூடிய ஆபரணம், அதுதான் சூடா. நம்ம சூடாமணின்னு சொல்கிறோம் இல்லையா? சீத்தை சூடாமணியை கொடுத்தா அப்படின்னு சொல்லி, சூடா அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடிய அழகுக்காக அணியக்கூடிய ஆபரணம். இப்போ இவ தலையில் அழகுக்காக எந்த ஆபரணத்தை அணிந்திருக்கா அப்படின்னா பால இந்து. பால இந்துன்னா இளம்பிறை, இளம்பிறையை அலங்காரமாக தன்னுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடியவளே. பாலே இளமையானவளே. பால குரங்க லோல நயனே, பால குரங்க, குரங்கக அப்படிங்கிறது மான், பால குரங்கக அப்படின்னா இளமான். பால குரங்க லோல நயனே, இப்போ மானினுடைய கண்கள். இவ மீனாட்சி, மீன் போன்ற கண்கள்னு சொல்லியாச்சு, இங்கே மான் போன்ற கண்கள். மானுடைய கண்கள் எப்போவுமே லோல 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 லோல் படுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கே அங்கே அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் மானினுடைய கண்கள். அப்போ அதை போன்ற கண்களை உடையவளே. பால குரங்க லோல நயனே, இளமானை போன்ற அலைப்பாய்கின்ற கண்களை உடையவளே. பாலார்க்க கோட்டி உஜ்வலே, பால அர்க்க கோட்டி உஜ்வலே. உஜ்வலே, உஜ்வலம் அப்படின்னாவே ஜொலிக்கிறது, நல்ல ஜொலிப்போடு கூடியவளே. எப்படிப்பட்ட ஜொலிப்பு? கோட்டி உஜ்வலே. எந்த கோட்டி? பால அர்க்க கோட்டி. பால அர்க்கக அப்படின்னா, அர்க்ககன்னா சூரியன், பால அர்க்கக அப்படின்னா இளஞ்சூரியன், உதித்து கொண்டிருக்கின்ற இளம் சூரியனுக்கு பாலார்க்கக உதய சூரியன்னு சொல்லக்கூடியது. பால அர்க்க கோட்டி உஜ்வலே, உதித்து கொண்டிருக்கின்ற கோட்டி சூரியன்கள் ஒன்றா சேர்ந்திருந்தால் எப்படி ஜொலி ஜொலிப்பு இருக்குமோ அதை போல பிரகாசத்தை உடையவளே. உத்யத்பானு சகசிராபான்னு வரும் லலிதா சகசிரநாமத்தில். உதிக்கின்ற பானு சகசிரமாக இருப்பதை போன்ற ஆபா ஒளியை உடையவள். ஆபான்னா ஒளி, ஒளியை உடையவள். அடுத்த லைன். முத்ராராதித தெய்வத்தே முனினுதே மாம்பாகி மீனாம்பிகே. முத்ரா ஆராதித தெய்வத்தே, தெய்வத்தே தேவியே.
முத்ரா ஆராதித்த முத்திரையினால் ஆராதிக்கப்படுகின்ற தேவியே தேவதையே. முத்ரா அப்படின்னா என்ன? நமக்கு முத்ரா அப்படின்னா ஏதோ ஒரு அடையாளம், ஒரு இமேஜ் அப்படிங்கிறதுக்கு முத்ரான்னு சொல்லுவோம். இப்போ அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் தசமுத்ரா சமாராத்யானே ஒரு நாமம் வரும். இப்போ அம்பாள் உபாசனையில் 10 விதமான முத்ரைகளை யூஸ் பண்ணுவோம். சம்க்ஷோபினி, வித்ராவினி, ஆகர்ஷினி, உன்மாதினி, மகாங்குஷ, கேசரி, பீஜ, யோனி, திரிகண்டா அப்படின்னு 10 விதமான முத்திரைகள் யூஸ் பண்ணி அம்பாளை உபாசனா பண்ணக்கூடியதுங்கிறது உபாசனாவில் ஒரு ஸ்ரீவித்யா உபாசனையில் ஒரு மெத்தடு இருக்குது. ஸோ இந்த 10 விதமான முத்திரைகளால் ஆராதிக்கப்படுகின்ற தேவதையே. இதுவே சௌந்தர்ய லஹரியில் அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஜபோ ஜல்ப ஷில்ப சகலமபி முத்ரா விரச்சனா. இப்போ உன்னுடைய பக்தர்கள் உன்னை மனசில் வச்சு உபாசனா பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க சும்மா ஏதோ ஒன்று பேசுனாங்கன்னா கூடவே அதுவே ஜபமாயிடும். அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டினாங்கன்னா அதுவே உனக்கு முத்ரையாக மாறிடுதே அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ முத்ரா ஆராதித்த தெய்வத்தே, முத்ரையினால் ஆராதிக்கப்படுகின்ற தேவத்தையே. முனி நுத்தே, நுத்தே அப்படின்னா ஸ்துதி செய்யப்படுபவள். முனி நுத்தே, முனிவர்களால் துதிக்கப்படுபவளே. மீனாம்பிகே மாம்பாகி, மீனாட்சியே என்னை காப்பாற்று. இது 4th பேராகிராஃப்.